காமாட்சி அம்பிகையும் காமாக்கியா தேவியும் ஒன்றா? எல்லாவிடத்திலையும் வியாபிச்சு இருக்கிறது ஒரே சக்தி தான். அவளுக்குத்தான் பல்வேறு நாமங்கள். சில பேருக்கு நம்ம பிரமாணம் கொடுத்தாதான் புரியும். சில பேருக்கு மனுஷனுடையதான தலை தனியாக, உடம்பு தனியாக, கால் தனியாக பார்க்கக்கூடிய வழக்கம் இல்லை. வாக்பவ கூட்டம் அப்படிங்கிறது, மத்திய கூட்டம் அப்படிங்கிறது தேவியின் முகம், அம்பிகையினுடையதான கழுத்தில் தொடங்கி காமாட்சி, ஜுவாலாமுகி, காமாக்கியா, காமாக்கியா தேவியும் காமாட்சியும் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனக சங்கரோ தேவஹா தம் வந்தே குஞ்சரானனம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் பாஷாங்குஷேக்ஷுகோதண்ட பஞ்சபானலசத்கராம் உத்யத் சூரியநிபாம் வந்தே மகா திரிபுர சுந்தரீம் மஞ்சே சதாசிவமயே பரசிவமய லலித பௌஷ்ப பரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீ காமாட்சி நாம கிமபி மம பாக்யம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. ஸ்ரீமாத்ரே நமஹ. விளக்கு கடை நேயர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம். ராஜராஜேஸ்வரியான லலிதா மகா திரிபுர சுந்தரி பரதேவதையினுடைய கருணா கட்டாட்சத்தோடையும் கூட்ட, ராஜவாராகி அம்பிகையினுடையதான அனுகிரக விசேஷத்தோட கூட்ட 51 சக்தி பீட்டங்களுடையதான வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். 51 சக்தி பீட்டத்திலே அடுத்த சக்தி பீட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த பதிவு. முக்கியமாக காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சி அம்பிகையும் காமரூபத்திலே விளங்கக்கூடிய காமாக்கியா தேவியும் ஒன்றா? இதுல சந்தேகமே வேண்டாம். 2 பேருமே ஒண்ணுதான். இவா 2 பேரும் மாத்திரம் இல்லை, இந்த பாரதத்திலே விளங்கக்கூடிய அத்தனை சக்திகளும் ஒரே சக்தி தான். சர்வ சைதன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாம் ச தீமகி புத்திம் யானக பிரச்சோதயாதுங்கிறது தேவி பாகவதம். எல்லாவிடத்திலையும் வியாபிச்சு இருக்கிறது ஒரே சக்தி தான். அவளுக்குத்தான் பல்வேறு தேசங்களிலே பல்வேறு நாமங்கள், பல்வேறு வகையான ரூபங்கள். இருந்தாலும் கூட ஒரு சந்தேகத்தை ஒருத்தர் கேட்டிருந்தார். இந்த மாதிரி நீங்க இப்படி சொல்றீங்களே, காமரூபத்திலே விளங்கக்கூடிய காமாக்கியாவும் அது போல காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சி தேவியும் ஒன்றுதாங்கிறதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு அப்படின்னு. சில பேருக்கு நம்ம பிரமாணம் கொடுத்தாதான் புரியும். சில பேருக்கு அது கூட புரியாது. அவளை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை நாம ஒரு தெளிவுபடுத்திக்கிறது ஒரு அவசியம் அப்படின்னு நினைச்ச காரணத்தினாலே காமாட்சி விலாசத்திலேயே, மார்கண்டேய புராணத்திலே காமாட்சி விலாசம் ஸ்ரீவித்யா காண்டம் அப்படிங்கிறதான அந்த இடத்திலே காமாட்சி தேவியினுடையதான ஒரு மகிமையை விசேஷமாக சொல்லியிருக்கா. நமக்கு அந்த காமாட்சி தேவியினுடைய மகிமையை முழுக்க முழுக்க எந்த புராணத்திலே விளங்குறதுன்னு கேட்டா மார்கண்டேய புராணத்திலே விளங்குறது. அது போல பிரம்மாண்ட புராணத்திலேயும் லலிதா உபாக்கியானத்திலே காமாட்சியினுடைய மகிமையை சொல்லியிருக்கா. அந்த மார்கண்டேய புராணத்திலே விளங்கக்கூடியதான 3 ஸ்லோகங்களை தான் இதற்கு பிரமாணமாக காமாக்கியா தேவியும் காமாட்சியும் ஒண்ணுதான், 2 பேருக்குள்ள வேதம் கிடையாது. அதாவது ஒரு மனுஷனுடையதான தலை தனியாக, உடம்பு தனியாக, கால் தனியாக பார்க்கக்கூடிய வழக்கம் இல்லை. ஒரு மனுஷன்னு நாம சொன்னோம்னா அவ தலை மாத்திரம் தனியாக, இல்ல உடம்பு மாத்திரம் தனியாக, இல்ல கால் மாத்திரம் தனியாக வேற வேறன்னு ஒத்துருமே சொல்ல மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி பராசக்தியினுடைய ஸ்வரூபத்தை ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா கண்டாத கட்டிபரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி சக்தி கூட்டைக தாபண்ண கட்யதோ பாகதாரிணி மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேபரான சகஸ்ரநாமாவிலே சொல்லி இருக்கா. அந்த வாக்பவ கூட்டம், அதாவது தேவியினுடைய மகாமந்திரமா விளங்கக்கூடிய பஞ்சதசாட்சரியினுடைய வாக்பவ கூட்டம் அப்படிங்கிறது அம்பாளுடைய முகம்.
அதுதான் தேவியினுடைய முகம், அது வாக்பவ கூட்டம். மத்திய கூட்டம் அப்படிங்கிறது காமராஜ கூட்டம், அது அம்பிகையின் கழுத்தில் இருந்து இடை பரியந்தம் விளங்கக்கூடிய ஸ்தானத்திற்கு மத்திய கூட்டம் அப்படின்னு பேரு. சக்தி கூட்டம் அப்படிங்கிறது தேவியினுடைய இடை தொடங்கி பாதம் பரியந்தம் விளங்கக்கூடியது சக்தி கூட்டம். இந்த 3 கூட்டங்களும் இந்த பாரதத்திலே 3 இடங்களிலே விளங்குறதுங்கிறது சாஸ்திரம். அந்த காமாட்சி விலாசம், காமாட்சி விலாசத்தை சொல்வதற்கு தொடங்கும் பொழுதே மார்கண்டேய மகரிஷியானவர் இந்த 3 ஸ்தானங்களும் எந்தெந்த இடங்களில் விளங்குறதுங்கிறத சொல்றார். அதாவது வாக்பவ கூட்டமான தேவியின் முகம் காஞ்சிபுரத்திலேயும், அம்பிகையினுடையதான கழுத்தில் தொடங்கி இடை பரியந்தம் விளங்கக்கூடியதான பாகமானது ஜுவாலாமுகி அப்படிங்கிற ஸ்தானம். ஜுவாலாமுகிங்கிறது ஜாலந்தர பீட்டம். இந்த ஜுவாலாமுகியிலே தேவியினுடையதான மத்திய கூட்டமும் இடை தொடங்கி பாதம் முடிய விளங்கக்கூடிய ஸ்தானம் காமரூபத்திலேயும் விளங்குறது. அந்த காரணத்தினாலே காமாட்சி, ஜுவாலாமுகி, காமாக்கியா இந்த 3 க்ஷேத்திரங்களுமே லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய 3 ஸ்வரூபங்களே தவிர வேறு கிடையாது, வேறு கிடையாது. அதற்கு பிரமாணமாக காமாட்சி விலாசத்திலே முதல் அத்தியாயத்திலே 6வது ஸ்லோகம் தொடங்கி தேஷூச்ச அஷ்டாதச சிரேஷ்டான் ஏஷு த்ரயம்பரம் தத்ரயே காமராஜாக்யம் பிரதமம் ஹி பிரசஸ்யதே தத்பீட்டே வாக்பவம் கூட்டம் ஹயக்ரீவேன பூஜிதம். 51 சக்தி பீட்டங்களிலே 18 சக்தி பீட்டங்கள் ரொம்ப விசேஷம். அஷ்டாதச மகாசக்தி பீட்டம் அப்படின்னு அந்த 18 சக்தி பீட்டங்கள்ல பீட்டத்ரயம் 3 பீட்டங்கள் ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறார் மார்கண்டேயர். தத்ரயே காமராஜாக்யம் பிரதமம், அந்த 3லே முதன்மையான பீட்டம் காமராஜம் அப்படிங்கிற மகா பீட்டம். அந்த காமபீட்டமானது எங்கே விளங்குறதுன்னு கேட்டா காஞ்சிபுரத்திலே விளங்குறது. அது காமபீட்டம், காமராஜ பீட்டம். அந்த ஸ்தானத்திலே சாக்ஷாத் ஹயக்ரீவ மகாவிஷ்ணுவானவர் காமாட்சியை வாக்பவ கூட்டத்தினாலே உபாசனை பண்ணினார். ஹயக்ரீவர் வாக்பவ கூட்டத்தினாலே அம்பாளை உபாசிச்ச க்ஷேத்திரம் காமாக்கியா. முனிவருடையதான வாக்கு இது, ஏதோ மற்றவாளுடைய சாதாரணப்பட்டவர்களுடைய வாக்கு இல்லை, சாட்சாத் மார்கண்டேய மகரிஷியினுடைய வாக்கு. தத்ரயே காமராஜாக்யம் பிரதமம் ஹி பிரசஸ்யதே தத்பீட்டே வாக்பவம் கூட்டம் ஹயக்ரீவேன சுபூஜிதம். ஹயக்ரீவராலே காமாட்சியானவள் எதற்காக உபாசனை பண்ணினாங்கிறத வேற பதிவிலே பார்க்கலாம், அது விஸ்தாரமா இருக்கு. ஹயக்ரீவர் எதற்கு காமாட்சி ஆராதனை பண்ணினர்? அப்கோர்ஸ் ஹயக்ரீவருக்கும் தாயார் சாட்சாத் காமாட்சி தான், அவரை உண்டு பண்ணவள் காமாட்சி தான், அது வேற விஷயம். எந்த காரணத்திற்காக காஞ்சி கஷேத்திரத்தில் வாக்பவ கூட்டத்தினாலே ஹயக்ரீவ மகாவிஷ்ணுவானவர் அம்பாளை உபாசனை பண்ணினாங்கிறத இன்னொரு பதிவிலே பார்க்கலாம். அப்படி ஹயக்ரீவராலே முதன்மையாக ஆராதிக்கப்பட்ட மூர்த்தியாக காமாட்சி தேவியானவள் விளங்கரா. தத்பீட்டே வாக்பவம் கூட்டம் ஹயக்ரீவேன பூஜிதம் ஜாலந்தராக்யம் த்விதீயம் தூ மத்திய கூட்டம் மனோபவம் பிருகுணாபியர்ச்சிதம் பீட்டம் ஜுவாலாமுக்யாம் து தத் விதூஹு. இந்த ஜுவாலாமுகிங்கிறது தான் அம்பிகையினுடைய ஜாலந்திர பீட்டம் அப்படிங்கிறது. இந்த ஜாலந்திர பீட்டமானது வடதேசத்திலே ஜுவாலாமுகி இன்னி பரியந்தம் அங்க ஜோதியானது எப்படி எரியறதுன்னே சொல்ல முடியல. 11 ஜோதிகள் அந்த க்ஷேத்திரத்திலே அனாதி காலமாக யுக யுகமாக அந்த ஜோதியானது அந்த க்ஷேத்திரத்துல எரிஞ்சுன்னு இருக்கு. நம்ம கையால அங்க இருக்கிற ஜோதிகளை தொடலாம். 11 அம்பாள், மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, அம்பிகா, அஞ்சனா, சண்டிகா, ஹிங்குளா அப்படின்னு அந்த 11 மூர்த்தங்கள் அங்க அனாதியா ஜோதியா எரியற அந்த ஜோதிய நம்ம கையில தொட்டோம்னா சுடாது. இன்னைக்கும் நம்ம கையால தொடலாம். அங்க எப்படி ஜோதி வருது? ஒருவேளை நேச்சுரல் கேஸ் ஏதாவது அங்க எமிட் ஆயின்னு இருக்கா? ஒருவேளை இயற்கை எரிவாயு அங்க எமிட் ஆகிறது, அதனாலதான் எரியறதுங்கிறதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணினா அந்த க்ஷேத்திரத்துல சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இங்க ஏதோ சம்திங் இருக்கு, இதத்தான் இவர்கள் தெய்வம்னு வழிபடுறா அப்படின்னு. இங்க எரிவாயு இருக்குங்கிறத எப்படியாவது நிரூபிக்கணும்னு என்னென்ன முயற்சிகள் எல்லாமோ பண்ணினா எந்த எரிவாயுவும் அங்க இல்லை. நேச்சுரலா அந்த ஃப்ளேமை
அந்த ஜோதிய எரி வைக்க கூடியதான எந்த எரிவாயுவும் இல்லை. அவர்களால் ஆதாரத்தோட இங்க எரிவாயு இருக்கு நிரூபிக்க முடியல. எந்த காரணத்தினாலோ அநேக யுகங்களாக அந்த க்ஷேத்திரத்திலே ஜோதியினுடைய வடிவத்திலே, அம்பாளுடைய வடிவமே நம்ம ஜோதின்னு தானே சொல்றோம், ஜோதிஸ்வரூபிணி, அவள் வடிவமே திவ்ய ஜோதி தானே. ஜோதி வடிவத்துல தான் தேவர்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கா, பிரம்மாதி திரிமூர்த்திகளுக்கு தரிசனம் கொடுத்திருக்கா, மகான்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கா. அந்த திவ்ய மங்களமயமான தேவியினுடைய ஜோதியை நாம தரிசனம் பண்ணணும்னு சொன்னா ஜுவாலாமுகிக்குத்தான் போகணும். அந்த ஜுவாலாமுகியின் வைபவத்தையும் இந்த சக்தி பீட்டங்க வரிசையில நாம பார்க்க போறோம். அம்பிகையினுடையதான ஸ்தனங்கள் விழுந்த இடம் ஜுவாலாமுகி. அந்த காரணத்தினாலே பெற்றெடுத்த தாயாராக அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா. அவளை, அந்த ஜோதியை நம் கையால தொட்டு நாமளே பூஜித்து நம் கையால நாம நைவேத்தியம் கொடுக்கலாம். அதை தொட்டோம்னா அது சுடாது. இன்னி பரியந்தம் அது சுடல. அவளுடைய சரித்திரம் மகத்துவமானது. அந்த ஜுவாலாமுகியானவள் ஜாலந்தர பீட்டத்தில் விளங்க பிருகு மகரிஷி அப்படிங்கிற மகரிஷியானவர் காமராஜ கூட்டத்தினாலே ஜுவாலாமுகி க்ஷேத்திரத்திலே ஜாலந்தர பீட்டத்திலே அம்பாளை உபாசனை பண்ணிருக்கார். மூணாவது சக்தி கூட்டம். இதுதான் காமரூபம் அப்படிங்கிறதான காமாக்கியா. ஓட்யானாக்யம் திருத்தீயம் தூ பராபீஜஸ்வரூபகம் தத்பீட்டம் காமரூபேஸ்தி வியாசேனோபாசிதம் சதா அப்படின்னு மூணாவது பீட்டமானது காமரூபம் அப்படின்னு பேரு. இது திருத்தீய பீட்டம். இதற்கு ஓட்யானம் அப்படின்னு பேரு. இந்த ஓட்யானமானது பராபீஜத்தினுடைய வடிவாக, தேவியினுடைய பீஜாட்சரங்கள்லயே பரமமங்களமானது பராபீஜம்னு பேரு. அந்த பராபீஜத்தினுடைய வடிவாக விளங்க வியாச பகவான், சாக்ஷாத் வியாசர் அந்த க்ஷேத்திரத்திலே அந்த காமரூபேஸ்வரியான காமாக்கியா தேவியை சதா உபாசனை பண்ணிண்டு வரார். தத் பீட்டம் காமரூபேஸ்தி, அந்த பீட்டத்திற்கு காமரூபம் காமாக்கியா அப்படின்னு பேரு. அங்கே அந்த வியாச பகவான் விசேஷமாக மூணாவது கூட்டத்தினால் அம்பாளை உபாசனை பண்ணிண்டு வரார். ஏவம் பீட்டத்ரயம் சிரேஷ்டம் சர்வ பீட்டோத்தமோத்தமம். எல்லா பீட்டங்களை விட 64, 51, 18, 108 அப்படின்னு இங்கே விளங்கக்கூடிய அத்தனை பீட்டங்களுக்கும் மேலான இந்த பீட்டத்ரயம், உத்தமமான தேவியினுடைய பீட்டங்கள்னு எதையெல்லாம் நாம் சொல்றோமோ அந்த அத்தனை பீட்டங்களுக்கும் மேலாக விளங்கக்கூடிய 3 பீட்டங்கள் காஞ்சிபுரத்திலே காமாட்சி, பஞ்சாலந்தரத்திலே விளங்கக்கூடிய ஜுவாலாமுகி, அதே போல காமரூபத்திலே விளங்கக்கூடிய காமாக்கியாங்கிறது சாஸ்திரம். அதனால இந்த 3 க்ஷேத்திரங்களிலே விளங்கக்கூடிய மூர்த்தியும் லலிதா மகா திரிபுர சுந்தரி தான், காமாட்சி அம்பாள் தான். காஞ்சிபுரத்திலே காமாட்சியாவும் ஜலந்தரத்திலே ஜுவாலாமுகியாகவும் காமரூபத்திலே காமாக்கியாவும் இருக்காங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மறுபடியும் ஏகாம்ர விருட்சத்திற்கு அடியிலிருந்து பரமேஸ்வரன் ஓட்யானமாக விளங்கக்கூடிய காமரூபத்திற்கு போனார்னு பின்னாடி ஒரு சரித்திரம் வளருது, அதுவும் உண்டு. பரமேஸ்வரன் ஏகாம்ரநாதரும் கூட அங்கிருந்து ஓட்யான க்ஷேத்திரத்திற்கு தேவியின் ஆக்ஞையினாலே புறப்பட்டார் அப்படின்னு ஒரு வரியும் காமாட்சி விலாசத்திலே வளர்ந்து. அந்த காரணத்தினாலே காமாக்கியா வேற காமாட்சி வேறன்னு குழம்பும்படியான ஒரு அவசியமானது கிடையாது. எல்லா சக்தியுமே ஒரே சக்தி தான், அம்பாள் ஒண்ணுதான். நமக்காக வேண்டி வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு நாமங்களோட எழுந்தருளக்கூடியவளாக இருக்கா. காமாட்சி விலாசத்திலே மட்டுமில்ல, பிரம்மானந்தகிரி எழுதியதான காமாக்கியாவினுடையதான வைபவத்தை சொல்லக்கூடியதான காமாக்கியா ரகசியத்திலேயும் கூட அவளை காமாட்சியா தான் சொல்லியிருக்கா. காமாக்கியா தேவிய காமாட்சியாகவே சொல்லி அந்த காமாக்கியா தேவியானவள் 3 வடிவங்களிலே திரிபுர சுந்தரியாக, சண்டிகாவாக, சாமுண்டாவாக 3 வடிவத்திலே அந்த காமாக்கியா இருக்கான்னு சொல்லியிருக்கார். அதே தான் நம்ம காமாட்சியினுடையதான சௌபாகிய சிந்தாமணியிலையும் கூட தேவியின் வடிவங்களாக திரிபுர சுந்தரி, சண்டிகா, சாமுண்டாங்கிற 3 வடிவங்களை சொல்லியிருக்கா. பிரமாணங்கள் பார்க்கணும்னா நிறைய பிரமாணங்கள் இருக்கு, அது வேற விஷயம். எல்லா மூர்த்தங்களுமே ஒண்ணுதான். அம்பாளுடையதான சரீர அங்கங்கள் விழுந்த இடம்தானே 51 சக்தி பீடங்கள்னு நாம சொல்றோம். அப்ப அந்தந்த அங்கங்கள் விழுந்த இடங்களிலே விளங்கக்கூடிய தெய்வங்கள் எப்படி வெவ்வேறு தெய்வங்களாக இருக்க முடியும் இல்லையா? ஒரே அந்த அம்பிகையினுடைய அங்கங்கள் தான் எல்லா இடங்களில் விளங்க அந்தந்த அம்பிகையானவள் அந்தந்த ஆலயங்களிலே அநேக வடிவங்களை கொண்டு விளங்குறா. அந்த காரணத்தினாலே எல்லாமே ஒரே பராசக்தி தான்.
பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் கணேசரும் கார்த்திகேயரும் கூட அம்பிகையை விட்டு வேறு இல்லாதவர்கள்னு நாம சொல்றோம். பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் வழிபட்டா அது அம்பாளுக்கு தான் போய் சேரறதுங்கிறதுக்கு பிரமாணங்கள் உண்டு. ஏன்னா இவர்களுக்கும் தாயாராக விளங்கக்கூடியவள் பராசக்தி. சௌந்தர்ய லகரியிலே சங்கர பகவத் பாதால் இந்த விஷயத்தை சொல்றார். அம்பாளுடைய பாதத்திலே புஷ்பத்தை போட்டா அது பிரம்மாவின் சிரசிலே போய் விழருது, விஷ்ணுவின் சிரசிலே போய் விழருது, ருத்ரனுடைய சிரசிலே போய் விழருது. அப்போ உன்னை பூஜை பண்ணினாலே மும்மூர்த்திகளை பூஜை செய்த பலன் கிடைக்கிறதே தாயேன்னு பகவத் பாதால் சொல்லும் பொழுது தேவியினுடைய வடிவங்களிலே நாம வேதத்தை கல்பனை பண்ணக்கூடாது. எல்லா தேவி மூர்த்தங்களுமே ஒரே தேவி மூர்த்தம்தான். அதனால ஒரு விளக்கத்திற்காக வேண்டி இந்த காமரூபத்திலே விளங்கக்கூடியதான காமாக்கியாவும் காமாட்சியாகும், காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சியும் ஏகம் ஒரே வஸ்துதான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, ஒரே சைத்தன்யம் தாங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பதிவு. அது போல நிறைய பேர் இந்த காமாக்கியாவினுடையதான அந்த ஸ்லோகத்தை கேட்டிருந்தா. பீட்ட நிர்ணய தந்திரம் அப்படிங்கிறது சக்தி பீட்டங்களுக்காகவே ஏற்பட்டதான ஒரு தந்திரம். அந்த தந்திரத்தினுடையதான ஆரம்பத்தை அடுத்த சக்தி பீட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம பார்க்க போறோம். அந்த பீட்ட நிர்ணய தந்திரமானது இதை வச்சுதான் இந்தந்த பீட்டங்கள் இந்தந்த இடங்களிலே விளங்குறதுங்கிறத நிர்ணயம் பண்ணினதே. அந்த காரணத்தினாலே தேவியின் வைபவத்தை சொல்லக்கூடியதான தந்திரங்களிலே, அதுவும் சக்தி பீட்டங்களுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய தந்திரங்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தந்திர சூட்டாமணி, பீட்ட நிர்ணயம், காளிகா புராணம், தேவி புராணம் இதெல்லாமே சக்தி பீட்டங்களுடைய வைபவத்தை சொல்லக்கூடியது. அதிலே பீட்ட நிர்ணயத்திலே மறுபடியும் நான் இந்த மந்திரத்தை சொல்றேன். இந்த மந்திரமானது உங்களுக்கு ஸ்கிரீன்லையும் வரும். அதனால இந்த ஸ்லோகத்தை எல்லோரும் பாராயணம் பண்ணலாம். பாராயணம் பண்ணினாலே ஸ்மரணாத் காமாக்கியா, இங்க காமாக்கியா போய் தான் தரிசனம் பண்ணணும்னு இல்லை, ஸ்மரிச்சாலே இருந்த இடத்துல இருந்து நினைச்சாலே தரிசனம் பண்ண பலனை கொடுக்கக்கூடிய தெய்வமவோ. யோனி பீட்டம் காமகிரவ் காமாக்கியா தத்ர தேவதா யத்ராஸ்தே திரிகுணாதீதா ரக்தபாஷான ரூபிணி யத்ராஸ்தே மாதவஹ சாக்ஷாத் உமானந்தோ அத்தஹ பைரவஹ சர்வதா விஹரே தேவி தத்ர முக்திர் ந சம்சயஹ. தத்ர ஸ்ரீ பைரவி தேவி தத்ரஸ்ச க்ஷேத்ர தேவதா பிரச்சண்ட சண்டிகா தத்ர மாதங்கி திரிபுராம்பிகா பகலா கமலா தத்ர புவனேஷி சதூமினி ஏதானி பரபீட்டானி சம்சந்தி வரபைரவாஹ ஏவம் தூ தேவதாக சர்வா ஏவம் தூ தசபைரவாக அப்படின்னு அம்பாள் சொல்றா. இந்த வாக்கை தேவியுவாச்ச, இதை யாரு சொன்னானா அம்பாளே சொல்லிக்கிறா. பீட்டங்களிலே பரமசிரேஷ்டமா விளங்கக்கூடியது யோனி பீட்டமா விளங்கக்கூடியதான காமகிரி. பீட்டங்களிலே 51 பீட்டங்களிலே இது யோனி பீட்டம், தேவியினுடையதான யோனி விழுந்த இடம். அம்பிகைக்கு நேமா, அம்பிகையினுடைய நாமம் காமாக்கியா. அவள் ஷோடசி லலிதா மகாத்ரிபுர சுந்தரி. அந்த காமாக்கியா பைரவர் உமானந்தர். இதுவுமே ஸ்கிரீன்ல உங்களுக்கு வரும். 51 சக்தி பீட்டங்கள்ல தேவியின் உறுப்பு யோனி, பைரவர், உமானந்தர். க்ஷேத்திர தேவதையனுடைய நாமா காமாக்கியா, சக்தியினுடைய நாமா காமாக்கியா. அப்படி இந்த காமாக்கியாக்கு சமானமானது ஒண்ணுமே கிடையாது. உமானந்த பைரவரோட விளங்கக்கூடியவள். அந்த காமாக்கியாவிலே எல்லா இடங்கள்லையுமே தேவியானவள் விளங்கக்கூடியவளாக இருக்கா. காளி, தாரா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னா, தூமா, பகலா, மாதங்கி, கமலாங்கர 10 மகாவித்யைகளும் அவர்களுக்கு பதிகளாக விளங்கக்கூடிய 10 பைரவர்களும் அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய காரணத்தினாலே காமரூபத்திற்கு சமானமான ஒரு க்ஷேத்திரம் இந்த பிருத்வியிலே கிடையாது. காமாக்கியா பரதேவதையனுடைய பாதார விந்தத்தை வழிபட்டு உபாசனையில் இருக்கிறவா மட்டும்தான் காமாக்கியாவை வழிபடணுங்கிறது கிடையாது. எல்லோரும் காமாக்கியாவை வழிபடலாம். அவள் கருணாமூர்த்தி. அவளுடைய சரித்திரம் நிறைய உண்டு. பக்தனுக்காக வேண்டி பிரயாணம் பண்ணி அவனுடைய வீட்டுக்கு போன அம்பாள் காமாக்கியா. நம்ம காமாட்சி எப்படி பக்திக்கு இறங்கக்கூடியவளாக கருணா சமுத்திரமாக ஓடி அனுகிரகம் பண்றாளோ, காமாக்கியாவும் தன் பக்தனுக்காக சிம்ம வாகனத்துல ஏறி பீகாருக்கு போனான்.
இன்னொரு பதிவிலே அதனுடைய வைபவத்தை பார்க்கலாம். காமாக்கியால இருந்து அம்மா நான் உன்னையே நம்பி இருக்கேனே, நீ என்னை காப்பாற்ற மாட்டியான்னு கதறின ஒரு பக்தனுக்காக காமாக்கியாவில் இருந்து அம்பாள் என்ன பண்ணினான்னு கேட்டா அநேக விடங்கள் பிரயாணம் பண்ணி பீகாருக்கு போனான்னு சொல்லுவா. அப்பே நிறைய சரித்திரங்கள், அம்பிகையினுடைய சரித்திரங்கள் அளவே கிடையாது, நிறைய வெளிப்படவே இல்லை. ஒவ்வொரு சரித்திரத்தையும் நாம கேட்டோன்னு சொன்னாக்க அவ பாதத்தை விட்டு நாம நீங்க மாட்டோம். அம்மா உன்னை தவிர வேற கதி இல்லை அப்படின்னு. அந்த பரதேவதையினுடையதான கருணையானது எல்லோருக்கும் பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்துக்கிறேன். சர்வம் லலிதார்ப்பணம். ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.